ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக எங்கள் ஹஸ்பண்ட் காலையிலே போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் சுவை தரும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்துட்டு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது மட்டன் வந்து இப்போது குக்கரில் வெந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையான விசில் வேணுமோ நீங்கள் விட்டுக்கோங்க. கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பட்டை மிளகாய், வரமல்லி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம். இந்த பொருள்லாம் நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி வைக்க போகிற பொருட்கள். கடையில் விற்கிற எந்த விதமான பேக்கிங் பவுடரும் நம்ம குழம்புல சேர்க்க மாட்டோம். ஒன்லி நம்ம வீட்டில் கையில் அரைக்கிற மசாலா மட்டும்தான். இது மாதிரி ஒரு டைம் மட்டன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கூடுதல் சுவையோட சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் உங்களை ரொம்ப புகழ்வாங்க. நான் வந்து 5 பேருக்கு தேவையான அளவு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லா பொருளையும் வாணலில் கொட்டிக்கலாம். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து குழம்பு வந்து கலர் மாறிடும். மட்டன் குழம்பு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம குழம்புல என்ன காய்கறி சேர்க்க போகிறோன்னா முள்ளங்கி அண்ட் முருங்கைக்காய். கறி குழம்புனாவே முருங்கைக்காய் போட்டோம்னா இன்னும் கூடுதல் சுவை தரும். முள்ளங்கி முருங்கைக்காய் நல்ல காம்பினேஷன், நல்ல ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு வறுத்து எடுத்து வைத்த மசாலா பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காவை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடான பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடான பிறகு நம்ம பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை ரெண்டையும் போட்டுக்கோங்க. போட்டு தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு மசாலா பொருள் நம்ம வறுக்கக்குள்ளேயே பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிட்டோம். இருந்தாலும் வாசனைக்காக தாளிப்புக்கு 2 போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயோட இந்த காய்கறியும் நல்லா ஃப்ரை ஆகணும். காய்கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ மட்டன் எடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வந்து பாயில் பண்ணுறப்பே நம்ம போட்டோம், அதனால் வந்து இஞ்சி பூண்டு போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, குழம்பு மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். சூப்பரான கறி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. கறி ரசத்துக்கு ரெசிபி தேவைன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே ஸ்பெஷலாக கொதிக்க கொதிக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.